வெல்கம் டு அபிராமி டிவி. நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்லீவ் அட்டாச்சிங் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ரெடிமேட் சல்வார் கமீஸ் வாங்கினீங்கன்னா அதில் ஸ்லீவ் வந்து தனியாக அட்டாச் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்து சிலருக்கு எப்படி வச்சு தைக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ இன்றைக்கி அதை நான் எப்படி உங்களுக்கு விளக்கமாக சொல்ல போகிறேன் அப்படின்னா, இது வந்து ரெடிமேட் சல்வார் கமீஸ் கிடையாது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே இந்த சுடிதாருடைய கட்டிங் வீடியோ நான் போட்டிருக்கேன். என்னுடைய வீடியோஸில் போய் பாருங்கள். அதே மாதிரி இந்த சுடிதாரில் எப்படி காலர் வச்சு தைக்கிறது அப்படிங்கிற வீடியோவும் போட்டிருக்கேன். உங்களுக்கு நான் இன்றைக்கி இதையே வந்து உங்களுக்கு பைப்பிங்லாம் ஆம்ஹோலில் பைப்பிங்லாம் வச்சுட்டு ஸ்லீவ் எப்படி அதில் அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் ரெடிமேட்லாம் போய் சல்வார் கமீஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு பைப்பிங் வச்சுருப்பாங்க. அதில் பைப்பிங் வச்சே இருக்கும் ரெடிமேடில். ஸோ அந்த பைப்பிங் இப்போ எப்படி வைக்கிறது அப்படின்னு முதல்ல நம்ம இதில் தைச்சிடலாம். இப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய பாட்டம் கிளாத் இருக்குது இல்லைங்களா, அது பேலன்ஸ் துணி இருந்தால் எடுத்துக்கோங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிராஸ் கட்டிங் போட்டு கட் பண்ணிக்கிறலாம். உங்களுக்கு பைப்பிங் எந்த அகலத்துக்கு வேணுமோ அதுக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் இந்த கிராஸ் கட்டிங்கோட இந்த கிராஸ் பீஸோட அளவை நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறலாம். நான் இப்போ வந்து ஒரு 1.25 இன்ச்சு வர்றது மாதிரி வெட்டியிருக்கேன். பைப்பிங்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. இப்போ நான் பண்ணுறது உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பைப்பிங் மாதிரி தான், ஆனால் உங்களுக்கு மெத்தட் வேறு மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கிராஸ் பீஸை வந்து முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்படி டபுளாக மடித்து இந்த ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கோங்க, ஒரு 1/4 இன்ச்சுக்கு. இப்போ நம்ம தைச்ச இந்த பீஸை கிராஸ் பீஸை இந்த இருக்குது பார்த்திங்களா, அந்த ஆம் ஹோல் கட் பண்ணியிருக்கோம்ல, இதில் வந்து நம்ம உள் பக்கமாக வச்சு இதை அப்படியே வந்து தைச்சிடலாம். இப்போ நம்ம ஆம் ஹோலில் உள் பக்கமாக அந்த கிராஸ் பீஸை வச்சு தைச்சிருக்கோம். இப்போ இதை நம்ம இப்படியே திருப்பி பாருங்கள், இப்படியே திருப்பி ஒரு பதிவு தையல் போடணும். இப்போ நம்ம பதிவு தையல் போட்டுட்டோம். பதிவு தையல் போட்டால் தான் உங்களுக்கு நல்லா திரும்பி வரும். இதை அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், நல்ல பக்கமாக இப்படி திருப்புறோம் பாருங்கள். திருப்பிட்டு இப்போ நம்ம இந்த ஓரத்தில் ஒரு தையல் போடணும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு நான் பைப்பிங் மாதிரி அழகாக வச்சுட்டேன். இதே மாதிரி தான் உங்களுக்கு ரெடிமேட் சல்வார் கமீஸில் இப்படி தச்சே தான் வரும். ஸோ இதில் நம்ம எப்படி இன்னும் ஸ்லீவ் அட்டாச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நீங்கள் தைக்கிறதுக்கு முன்னாடி ஸ்லீவில் ஒரு 1/4 இன்ச்சுக்கு மார்க்கிங் சாக்கை வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவோட சென்டர் இங்கே நாச் போட்டு வச்சுக்கோங்க. இப்போது இது நீங்கள் எப்படி வைக்கணும் அப்படின்னா, இதை பாருங்கள், ஷோல்டருடைய சென்டரும் நம்ம ஏற்கனவே நாச் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுவும் கரெக்டாக அப்படி செட் ஆகணும். அப்படி செட் ஆகிற மாதிரி வச்சுட்டு இந்த கோட்டு மேலேயே பாருங்கள், நான் போட்டிருக்க கோட்டு மேலேயே நீங்கள் தைக்கணும். கோடு போடாமல் தைச்சிங்கன்னா சப்போஸ் நீங்கள் தைச்சிட்டே வரும்போது ஸ்லீவ் இப்படி வந்துடும், தப்பாயிடும். அதனால் எப்போயுமே இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுட்டு தைங்க. பாருங்கள், நான் 2 சென்டரையும் கரெக்டாக அப்படி செட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் முடிஞ்சால் இங்கேருந்தே தைச்சிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆஃபாக கூட இந்த பக்கம் தைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கமும் தைச்சிக்கிறலாம். நீங்கள் ஒவ்வொரு முறையும் இந்த கோட்டை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம ஏற்கனவே தையல் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா பைப்பிங்கில், அந்த தையல் மேலேயே போடுங்க. இப்போ நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதே மாதிரி அந்த பக்கமும் தைச்சிடலாம்.
இப்போ வந்து ஒரு ரெடிமேட் சுடிதார் வந்தால் நீங்கள் எப்படி ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத இனிமேல் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தைரியமாக பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபீட்பேக்லாம் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.